ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நம்ம சந்திக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ரயில் மியூசியம். உங்களுக்காக மரத்து கீழே நிற்கிறோம், அதனால தான் கொஞ்சம் இருட்டா இருக்கு, கொஞ்சம் அங்கிட்டு போனோம்னா கொஞ்சம் வெளிச்சமாயிரும். இப்போ நான் வெளியே ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால நாங்கள் வெளியே தெரியும், அப்படின்னு நாங்கள் கருப்பாக தெரியும். ரயில் மியூசியம்னா இந்த பழைய காலத்து ரயில்லேருந்து இந்த காலத்து ரயில் வரைக்கும் இருக்குமா? ஆமாம், நான் வந்து ஏமாற்றி கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா பழைய காலத்து ரயிலை பார்க்கணுன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியே நீ படிக்கல. ஏன்னா இப்படி பண்ணுறேன். என்ட்ரி 50 ரூபாய். என்ட்ரி 50 ரூபாய். எப்படி வீட்டுக்கு போயிருமா? ட்ரெயின் பார்த்தே ஆகணும். எனக்கு ட்ரெயினும் பிடிக்கும், ஃப்ளைட்டும் பிடிக்கும். ஃபோட்டோகிராஃபி சப்ஜெக்ட் நாட் டு அப்ரூவல். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபியா? கேமரா நாட் அலௌட். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி. நாங்கள் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது. அப்படி இல்லை, நாங்கள் ஏதோ சும்மா பழப்புக்கு போட்டிகிட்டு இருக்கோம். கேமரா அலௌட் இல்லையா? ஸோ வந்து ராஜன் கேட்க போயிருக்கா, நாங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி இல்லை, நாங்கள் சும்மா ஏதோ பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது கேள்ராஜன் இது ஒரு 500 ரூபா பெயின், 500 பெயின். நாங்கள் மொபைலில் வரோம். டாட்டா பை பாய். நம்ம வேறு வழி இல்லை காய்ச்சி, எங்களுக்கு இதில் கோகோவில் இருந்து கன்டினியூ பண்ண முடியாது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு கன்டினியூ பண்ணுறோம். காய்ஸ், கடைசியாக மொபைலில் வந்துட்டு இந்த குவாலிட்டி தான் வீடியோ வருது. ரொம்ப வீடியோஸ் கேமராவில் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் கேமரா எங்கள் ஃபோனில் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இருக்கிற வச்சு நாங்கள் வந்துட்டு ஃபுட்டேஜ் தர நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓவராக எது ஆடுது, அப்படியே ஃபுட்டேஜ் அப்படியே ஃபோன் ஆடலை, கையாடுது. கையங்கடா ஆடுது, கை ஸ்ட்ரைட்டாக தான்டா இருக்குடா. எப்படி? சரி பாரு, அப்போ அவனும் நரம்பு தலைச்சிக்கும் ஒத்துக்கணும். பாரு எங்கே ஆடுதுல? ஆடலடா, ஆடுதுடா, ஸ்டேபிளாக இருக்குடா, ஆடுதுடா. இங்கே நான் மட்டும் காரணம் இல்லை, சிவனும் தான் காரணம். இப்படி ஃபோன் ஆடுற அளவுக்கு என்னடா பண்ற? சீட் இதில் ஓஎஸ் இருக்கும்போது இவ்வளோ பண்ற நீ. ஓஎஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோனை அடுத்தது 14 Pro Max அடுத்து 15 Pro Max. ஆசை தீர இந்த ஃபோனை அடிச்சு ஒட்டச்சு நொறுக்கி இந்த ஃபோனை முடிக்கிறேன். இந்த ஃபோனை சோழியை மொத்தம் 16 Pro Max முதல்ல உடப்போன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் டிஸ்பிளே முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. தலைவர் அதில் மன வருத்தத்துலேயே கொஞ்சம் இருக்கியா? அது 2500 டிஸ்பிளே, 2500 டிஸ்பிளே மாற்றிக்கணும். இது 9000 ரூபாடா, 9000 ரூபா. இது ரோல்ஸ் ராய்ஸா? ரோல்ஸ் ராய்ஸா? மாரிஸ் ஃபயர் இன்ஜின். ஓ இது ட்ரெயின் இன்ஜினா? இது என்னடா கார்? ஆமா, கொய்யால இது கார் மாதிரிலடா இருக்கு. நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் நினைச்சிட்டா வச்சுட்டு. சார் நேஷனல் ரயில் மியூசியம், நேஷனல் ரயில் மியூசியம், ரயில் மியூசியத்துக்குள்ள போவோம்டா. ரயில் மியூசியம் இன்னும் போல நம்ம. ரயில் மியூசியத்துக்குள்ள போகாம இவ்வளவு பேச்சு பேசுற நீ. 1914 இருந்து பில் பண்ணிக்காடா அந்த இதை. ஏய் இது என்னடா கார் மாதிரி தான்டா இருக்கு. 4 பெட்டியை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்களோ? 4 பெட்டி கிடையாது, அதுலயே பாரு உட்காந்து போற இடம் இருக்கு பாரு. ஓ இதே மொத்தமே வாடா ட்ரெயின். இது ட்ரெயின் இல்லடா, அது ஃபர்ஸ்ட் ரயில் மியூசியம்னா ட்ரெயினை பத்தி தானடா வைக்கணும். டயர்லாம் இருக்கு பாரு, டயர் எப்படிடா இருக்கு? அதுலயே ரயில் தான்டா எழுதிருக்கு, ஸ்டேட் ரயில்வேன்னு எழுதிருக்குடா. டேய் எந்த ஊர் நியாயம்டா இது? ரயில்வேல டயர் இருக்கிறது? ஆமாடா, அந்த காலத்துல தண்டவாளம் இல்லை போல. எந்த காலத்துல? அந்த காலம் அது 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 காப்பிரைட்ஸ் காலம். ஓகே, இதுல ஒண்ணும் இல்ல, இந்த இன்ஜின் மட்டும் தான் இருக்கு. டூல் பாக்ஸ் இருக்கு பாரு. ஹாரனை பாத்தியா இல்லையா? அங்க பம் பேட்டரி பம் பம் ஹாரன்டா. சாட் ஐ லவ் என்ஆர்எம்னா என்ன? நேஷனல் ரயில் மியூசியம்டா. நீ கேப்பின்னு தெரிஞ்சு கீழே எழுதி போட்டுருக்கேன். ஃப்ளைட் ஜெட்டு போகுதுடா. இவன் வேற மேல போற ஃப்ளைட் ஃபுல்லாக மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. டேய் இல்லடா, ஃப்ளைட்ல போய் ஆகணும்டா, ரொம்ப நாள் ஆச்சுடா ஃப்ளைட்ல போய். கடைசி அந்த ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுடா ஃப்ளைட்ல போய். நம்ம வந்து ரேஷன்ல ரயில் மியூசியத்துக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போறோம். அதான் ஜில்லுன்னு இருக்குப்பா. இதுலதான் வந்திருக்கணும் நம்ம. உள்ள நாட் அலவுட். உள்ள கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்களாம். என்ன இது இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது நாங்கள் வந்துட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். நாங்கள் எல்லாத்தையுமே நாங்களும் வீடியோ பார்த்து தான் நாங்களும் உங்களுக்கு காட்டணும் எல்லாத்தையுமே. உள்ள பொம்மையா இருக்கு, வெளியில ரியலா இருக்கு. வெளியே ரியலா இருக்கு. உங்களுக்கு ரியலாவே நாங்கள் ரியலாவே பார்த்துடலாம் போல. நீங்கள் இந்த விஷயத்தை ஃபுல்லா இங்கே ஒரு லிட்டில் தாஜ்மஹால் இருக்கு உங்களுக்கு, அதை வந்து பேக்ரவுண்ட் நான் போட்டு வரேன். லிட்டில் அதில் வந்துட்டு ஜாக்வார் வந்துட்டு பறந்து நிற்கிறாப்புல. ஜாக்வாரா முதலே தெரியல, மேலே ஒருத்தர் வேற குச்சி பிடிச்சி நிற்கிறாப்புல. அது யாரும் தெரியலையா? கண்டவாளத்தில் ட்ரெயின் டயர் வந்துச்சுன்னா போய் கொண்டு போய் கொடுத்து வர்ற டயர் வச்சிருக்காப்புல கையில. வீல், அது டயர் கிடையாது, வீலோ. மெக்கானிக்கல் பேசிக்கலி மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட். தெரியும் வாத்தியாரே கேட்காத கேள்வி பாரு. இந்த வீடியோ மட்டும் வாத்தியார் பார்த்தாரு. இந்த நாய் என்ன படிச்சு பெருசா பேச பேசிட்டு காட்ட மாட்டேன். ட்ரெயினை பத்தியா இல்லையாடா? ட்ரெயின்லாம் சூப்பராக இருக்கடா ஒவ்வொரு ட்ரெயினுமே. ட்ரெயினுக்கு தான் இங்கே வேலைக்கு. அதான்டா ராஜனே, உள்ள பொம்மையை பார்த்தோம்ல, ரியலாக இருக்கு.
அதுக்கு டேட்டா கொடுக்கணும்டா. அது என்ன டேட்டா? ஆமாம், கொஞ்சம் நேரம் ஏசி மக்கள் வந்து வெயிலில் வந்துட்டு இது பண்ணுறதுனால சரி ஏதோ கொஞ்சம் நேரம் போட்டு விடுவோம்னு சொல்லிட்டு 50 ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. 50 ரூபால அதிகம். இந்த ஜாய் ட்ரெயின், அந்த ஜாய் ட்ரெயினில் வந்துட்டு 20 ரூபா டிக்கெட்டு. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு ஆள் உள்ளே வரணும்னா 70 ரூபா. அதுவும் சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடேஸில் உள்ளே வந்துடாதீங்க முக்கியமாக. மண்டே ஹாலிடே. இங்கே மண்டே ஹாலிடே. இந்த மாதிரி திருட்டு போய் இருக்கிறதுனால தான் நாடு நாசமாக போயிடுச்சு. இல்லையா ஆடு? ஆடி திரும்பிடா பேல. அது அதுக்கு பேர் வச்சுக்காங்க பத்தியா இல்லையா? சீப்னு. இல்லடா, ட்ரெயின் மேலேயே சீப்னு போட்டு அதுக்குன்னே பட்டியா பத்தியா? அவ பாத்துக்க அந்த காலத்துல ஆடு முதல்ல ஏற்றிட்டு இருக்காங்க. இதை புடி, ட்ரெயினில் போய் நாங்கள் பாட்டு வந்துடுறேன். உள்ள ஏறணும் செருப்பால் அடிப்பாங்க பாத்துக்க. உள்ள ஏறலாம் நினைக்கிறேன்டா. ஏறக்கூடாது. தவக்கலை மாதிரி ஏறிட்டு இருக்காங்க. எப்படி செம்மையா இருக்கா? நல்லா இருக்குடா. டொமாட்டோ காட்டிட்டாங்களா? கொடுத்தா இல்லையா? சொன்னேன்ல இன்ஜினுக்குள்ள போக போச்சுன்னா ஓட்டி வச்சு குத்துறது. இங்க பாருங்க பழங்காலத்து இன்ஜின் எப்படி இருக்கு பாருங்க. வெறித்தனமா இருக்கு பழங்காலத்து இன்ஜின். ட்ரெயின் போகுது. இந்த கேமரா அப்படியே அண்ணே வந்தாலே கூச்சிடுறேன். குளிக்க போறியா? காட்டுவாரு. வேற வழி இல்லை எனக்கு தான். ஏறப்போ தைரியமா ஏறிடுறேன்டா. இறங்கும் போது தான் அள்ளு விடுது. கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ? Please do not claim on any exit. இவ்வளவு படிச்சு ஏறும்போது இது படிச்சு எதுலையுமே ஏறக்கூடாது போட்டிருக்காங்கடா. நான் கூட எல்லாம் போட்டு போய் நான் அவனுக்கு வந்து 500 ரூபா மிச்சப்படுத்தி கொடுத்தேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டா ராஜரி. எவ்வளவு பார்த்துட்டு தானே பையன் போட்டுருப்பாய். 50 ரூபாய்க்கு பேசிக்கிட்டு இருப்பதே. இங்கே வா, இதுல ஏறுவா. இதுல ஏறலாம். செருப்பாடிப்பாங்க. அப்பயிலே ஏறிலே சொன்னேன் அடிப்பாயடா செருப்பால பெசாம இருக்காடு. ஏய் பாரு எத்தனை ட்ரெயின் வச்சுருக்காங்க பாரு. இப்போ உள்ள நான் எப்படி பார்க்கறது? உள்ள ஃபுல்லா அது உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதெல்லாம் திறக்க முடியாது ராஜன். சார் அந்த அளவுக்கு செட்டுனே. இதெல்லாம் ஒரிஜினல் ட்ரெயின் தான். முன்னாடி இருந்த ஒரிஜினல் ட்ரெயின் அதெல்லாம். இவ்வளோ ட்ரெயினுக்கு குப்பையா வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் செம்மையா இருக்கு. அந்த காலத்து முடியல பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு. ஏய் பாத்தியா இல்லையா? நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஏதோ பிறந்தோடனே 1997 கேட்டாங்க, நான் தான் வாங்கி கொடுத்தேன். பிறந்தோடனே ஆமாம் பிறந்தோடனே எடுத்து வீசிட்டியே. இது தானம் பிறப்புடா. 1902 இதான் எங்க தெரியுமா? யாரு உங்க தாத்தாவா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். கொழுத்தாத்தா சொல்லு. ஏன்னா எங்க தாத்தாவே 1947 மறந்துருக்கு. சுதந்திரம் உங்க தாத்தான்னு சொல்லுவி. அவர் வந்துட்டு எப்படின்னா அவர் பிறந்த நல்லா வந்து சுதந்திரமே கிடைச்சிருக்கு. நீரவி இன்ஜின் பாய்லர். ஆமாண்டா. இதுலாம்டா ஒரு படத்துல வந்துட்டு சுடு தண்ணி பிடிச்சி போவாங்க. அவருக்கு அப்படியா? ஆமா, குளிக்க திடீர்னு சுடு தண்ணி இல்லையா வச்சுக்கோங்க. குளிர்காலத்துல ட்ரெயின் வந்து நிற்கும் போது சுடு தண்ணி பிடிச்சி போகலாம். பிடிச்சிக்கலாம். ஆமா பரவாயில்லையே. அவன் இந்தியன் ரயில்வே சேவை நல்லவளா இருந்திருக்காங்க. இந்தியன் ரயில்வே சேவை எடுத்துக்கடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காசா பணமா சொல்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க ட்ரெயின்ல பாக்குறாங்க, நம்ம நடந்து வந்து பாக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்கல. போய் ஃபர்ஸ்ட் இங்கே கேட்டா நாங்களும் சவுத்தா போலான்னு கேட்டா டிக்கெட் கிடைக்கல. இங்க பத்தியா இல்லையா? விண்டோட விண்டோ கொசு கடிக்காம இருக்கிறதுக்காண்டி கொசுவோல ஆகும்போது. ஆமா, ட்ரெயின் கண்டினியூஸா ட்ரெயின் போகாதுல்ல. நின்று தானே போகும். இது என்னன்னு தெரியலையா? இது என்னது? அட பாவி, நல்லா யோசிச்சு பாரு. நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. நீ ஒரு சிவில் இன்ஜினியரால எப்படின்னா கீழே இருக்கிறதுலாம் எனக்கு ஓகே, மேலக்கெல்லாம் கூடுவோம். மோ டிபார்ட்மெண்ட் தான் அதெல்லாம். குளிசாதன பெட்டிடா. எனக்குலாம் கிளாஸ் போட்டதால நான் குளிசாதன பெட்டினது. குளிசாதன பெட்டிலாம் கிடையாதுடா. லக்கேஜ் கூட ஒன்று. லக்கேஜ் கூட கண்ணாடி வச்சுக்கிறாங்களா அவனுக்கு? ஆமாம், லக்கேஜ் கூட இருக்கு பாரு. லக்கேஜ் கூட சரி, அறிவித்திறமை வேற வெட்டி ஏதாவது சொல்லு பார்ப்போம். என்ன சொன்னேன் இப்போ நான் வந்துட்டு தெளிவா? கீழே உள்ளதுதான் என் டிபார்ட்மெண்ட், மேலே உள்ளது ஓன் டிபார்ட்மெண்ட். இது பார்த்ததை வச்சு ஏதாவது சொல்லு. என்ன வரைஞ்ச ஓவியனை விட பார்க்குற கதாநாயகன் தான். அந்த ஓவியத்தை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து சக்கரை இருக்குல்ல, வட்டமாக வேகமாக போகுது. இது கட்டமாக இருந்தால் வேகமாக போகுமா? போகாது. அந்த அந்த பையன் அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கட்டமாக இருந்தாலுமே அதுக்கேற்றாப்புல தண்டபலம் போட்டால் வேகமாக போகும் தெரியுமா? அதையுமே இப்போ ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டமாக போட்டால் புரியல. கட்டமாக போட்டு எப்படின்னா மேடு பள்ளம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா அதுவுமே வேகமாக போகுமா? அதுவும் தேவையில்லை. ஏதோ நாங்கள் வந்துட்டு எப்படின்னா பழமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்கிறோம். நாங்களாம் பழமை மாறக்கூடாதுன்னா இப்போ எதுக்கு புது ட்ரெயின் விட்டீங்க? பழைய ட்ரெயின் விட்டுருக்கா? போட்டு மியூசியம் வாங்கி விட்டு அது ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. எப்படின்னா நீங்கள் வீடு கட்டுறது எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? வீடு கட்டுறது நாங்கள் 30 years. நாங்களும் அதே மாதிரி தான். நாங்கள் ஒரு 100 வருஷம் கொடுப்போம் ட்ரெயினுக்கு. 100 வருஷமா? இப்போ தான் 1947 வந்ததெல்லாம் முடிஞ்சு வச்சுடா. ஆமாம், 20 வருஷம் ஆச்சுல. 100 வருஷம் எப்படி ஆச்சு? 80 வருஷம் ஆச்சுல. 80 வருஷம் எப்படி ஆச்சு? என்னடா கணக்கு தெரியாத. 47 எத்தனை வருஷம் ஆச்சுடா? 47 என்ன இங்கிட்ட ஒரு 50 50 75 80 78 80 வருஷம் ஆச்சுல. அப்புறம் என்ன? சரி வா. 78 வருஷத்துல மியூசியத்துக்கு வந்து 10 வருஷம் இருக்கும்டா. நான் அவனை பாம்பன் பாட்டு கூட்டு போறேன்டா. வாடா வாடா. ஆமாடா.
வா அங்கிட்டு போயிடுவோம், வா இங்கிட்டு வேணாம். இல்லை தண்ணி கிடந்தா பாம்பன் பாடம். ஆமாடா இது பாம்பன் ட்ரெயின் மட்டும் தான் இருக்காது. இது ஆக்சுவலாக நம்ம இந்த பக்கம் போகக்கூடாது, நம்ம இந்த பக்கம் தான் போகணும்னு சொல்லி போட்டுருக்காங்க. அம்மா ஆகிட்டு போவோம் ராஜுவா. இது என்னன்னு தெரியல, அது என்னது ட்ரெயின் வந்தோடனே சுற்றி விட்டு திருப்புறதுக்கு, இன்ஜின் திருப்புறதுக்கு. ஆமாடா இன்ஜின் திருப்பி இடமாடா. எஸ், இன்ஜின் திருப்புற இடம் தான். வெரி குட் ராஜனே. பாத்தியா, ஆஸ்ட்ரியா பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்டா. ஓ தண்டபலம் ஃபுல்லாக கரெக்டாக. ஆமாடா ராஜனே, இந்த தண்டபலம் இது எங்கே வேணாலும் திருப்பிக்கலாம் ட்ரெயினை. எல்லா பக்கமும் திருப்பிக்கலாம். பாத்தியா காணாம போயிட்ட பாத்தியா நீ. அவன் பின்னாடி ஒழிஞ்சுன்னா அவ்வளோ குண்டாயிட்ட ராஜனி. உனக்கு இரு 4 நாளைக்கு சோறு எடு. தவாப்பழம் என்னமாரா? ஆப்பளம் இருக்கா? எங்கிட்ட வந்துடுறா, கலோட்டை ஏப்பறா. ராஜன் உன் திறமையை காட்டி கல்லால் ஏரியாவா? ஏன்டாடி ஆல்ரெடி குற்றாலத்தை ஒருத்தன் மண்டே உடச்சது பார்த்தாங்க. பாதை இல்லை ராஜன், சொல்ல வேண்டியது பாதை இல்லை என்று. அண்ணாவுக்கு நடந்து வா. இது எப்படி ட்ரெயின் போச்சு அப்போ? இதுலையா போச்சு? ஆமாம். இதில் போயிருக்காதா? வேறு எதில் போயிருக்கோம்? வேறு எந்த வழி இருக்குன்னு சொல்கிறேன். இவ்வளோ சின்ன. ஆமாடா சின்ன பசங்க தானே, சின்ன பசங்க விளாட்ற ட்ரெயின் இதெல்லாம் நாங்கள் போவோமாங்க, அதனால தாங்க வேணான்ட்டு வந்துட்டோம். சரி கொஞ்சம் நேரத்துக்கு போய் டிக்கெட் கிடைக்குன்னு சொல்லிட்டு அழுது 15 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நடக்கணுங்கிறதுக்காக நாங்களா கூட்டு போடா. இருறா வேமா வாடா அப்படா, வெயில் வேற அடிக்குது. இங்கே வாடா, வேமா வாடா. இருறா வேமா வாடா. அங்கிட்டு இறங்கி வாடா, அந்த பக்கம் நாங்கள் இறங்கி வரீங்களா? இறங்கி வாடா கோபால். நம்ம ஆக்சுவலாக நம்ம அந்த பக்கம் போகணும் கோபால். பரதேசி பையிலே வாடா தம்பி ஜம்பு. இல்லை நான் ரயில்வே ட்ராக் தான் வருவேன், வாடா. நான் வந்தா ரயில்வே ட்ராக்ல தான் வருவேன், வா. யாராடி போட்ஸ் என்னடா போட்டுருக்காங்க? போட்ஸ் ப்ரோட்ஸ் அதை பிடி கதவு திறக்க மாட்டேன். அம்மன் படத்துல ஓடு. அம்மன் படம் கிடையாது அது. வேற ஏதாவது கதவு திறக்கிறியா? பாத்தியே இல்லையா? டேய் அந்த 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 காலத்துல பூட்டை பாத்தியே இல்லையா? நம்ம ஊர் பூட்டு இருக்கு. ட்ரெயினுக்கே இவ்வளவுதான் சாவி. இங்க பாரு, ட்ரெயினுக்கே இங்க பாரு, ட்ரெயினுக்கே இவ்வளவுதான் சாவி. ஃபோக்கஸ்ல காட்டுறா, அது தெரியாது அவ்வளவு தூரம். அதே இல்லையா? பூட்டே அவ்வளவே. தற்சாலி வரானர் இங்க திருட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல. கோபாலுக்கு 500 எழுதி போடல எங்கேயுமே. எழுதி போடலையா? 5 எழுதி போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான்டா, மொத்தமா தான்டா. இந்த பெட்டில் நான் இருக்கேன்டா கோபாலு. இல்லை போட்டோ எடுப்போம். என்னையோ போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கொலையா கொள்றானே. போட்டோ எடுக்கிறதே பெருசு, வெயில் வேற அடிக்குதுடா. அப்பதான் நல்லா இருக்கும் மூஞ்சிக்கு. கோபாலு வேமா வாடா. ஆடுதுடா பாலம். அதுனே பாலம் ஆடுதா? கண்டிப்பா ஆடுது, சும்மா இரு. வேற விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டார்ஜிலிங் வந்துட்டோம், வாங்க வாங்க டார்ஜிலிங் விட்டு போடுவாங்களா? டார்ஜிலிங் அது ஊர்றா வெண்ண. 777 நம்பரு. அந்த ட்ரெயினுக்கு தான் இருந்துச்சு. இதை போட்டோ பார்த்தோம், ஃபோட்டோவில் பார்த்தோம். ஃபோட்டோவில் பார்க்கலடா, மியூசியத்தில் பார்த்தோம்டா. மியூசியத்தில் தான்டா, ஷோகேஸில் பார்த்தோம்டா. ஷோகேஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது இங்கே இருக்கு. அவங்களுக்கு ரியலாகவே கட்ட பார்த்தீங்களா? அவங்க என்ன காட்டக்கூடாதுன்னு சொல்றதுடா? யோசிச்சிட்டோம்னா காட்டிடுவாங்க. காட்டுன்னு காட்டுவோம். கேமரா போயிட்டு போய் உட்காந்து அழுதுருப்பேன் உட்காந்து. ஐயா வீடியோ டெலிட் பண்ணிக்கோங்க ஐயா. வீடியோ வேணா டெலிட் பண்ணிக்கடா, போன குடுறா கொய்யா. இப்படிதான் டிமார்ட்ல வந்துட்டு போட்டு செய்யலையா செஞ்சு விட்டு அனுப்புனாங்க எங்களை. அது என்னடா ஜிஐபி அப்படின்னு ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகுமா, நடக்க முடியல. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஏன்னா டெய்லியில் அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல கைஸ். அடிச்சு வெத்து ஊத்துது. அது நான் சொட்டர் வேற போட்டு வந்திருக்கேன். அதில் வேற கருத்து வேற 8 மணி வரைக்கும் இருட்டாது. ஆமாம். நேற்று வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கிட்டு என்னடா 5 மணி தான் இருக்கும்போது டயத்தை எடுத்து பார்த்தா 7 மணி டயம். 7 மணிக்கு நம்ம ஊரில் 5 மணி மாதிரி இருக்கு. அப்போனா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலைல 4:30 மணிக்கு 5 மணிக்கு எனக்கு காலைல விடிஞ்சிருச்சு கைஸ். இன்னைக்கு காலைல இங்கே வந்து பகல் ரொம்ப அதிகம், இரவு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் பகல்லே தூங்குறோம் நாங்கள். அதனால இதுக்குள்ளே எப்போ ட்ரெயின் போச்சு? இதுக்குள்ளே போய் பக்கத்து ட்ராக்ல போயிருந்தா. பக்கத்து ட்ராக்ல போயிருக்கோம். அதே 2 ட்ராக் இருக்கும். அதானே படபடக்க வச்சுதான் இல்லைப்பா திடீர்னு இதுக்குள்ளே ட்ரெயின் வேறுச்சு. செம்மையாக இருக்குங்களா? கொகம் போயிருக்கும்டா. உங்களுக்கு போயிருக்கலாம், மேபி போயிருக்கலாமா? இல்லையே, பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இதில் போய் தான் பல பேர் சேர்த்துருப்பாங்க. நேரம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நம்மளும் நேரம் பார்த்துருப்போம். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடியாது ராஜன், இன்னும் போக வேண்டியது இருக்கு. நான் வீடியோ முடிக்கலாம் பார்த்தா விட மாட்டேன். 2 டனல் இருக்கு. 2 டனல் இருக்கா? டேய் இல்லைடா, முடிஞ்சிச்சுடா. இன்ஜின்ஸ் தான் இல்லை. எப்படின்னா இங்கிட்டலாம் வந்து பாறையில் எப்படி டனல் போட்டாங்க அந்த மாதிரி. நீ இப்போ தானே எக்ஸிபிஷனில் இதுதான் உனக்கு எக்ஸிபிஷன் கூட்டு போயிட்டு வெளியே விட்டுருக்காங்க. ஆண்டுவா ஆகிட்டு போனால் ரோடு வெறும் ரோட்டில் எப்படியா டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க. எப்படா க்ளோஸ் பண்ணால் விட்டுருப்பாங்க மியூசியத்தை. ஆமாம் இல்லை? இங்கே பற்றியா இல்லையா? பழங்காலத்து பெட்டிலாம் இருக்கு. இங்கிட்டு தாண்டா பெட்டி கொண்டு வருவாங்க போலடா. இது ரோடு தான்டா ஆக்சுவலாக. போனால் வெளியே ரோடு தான். இந்த தாண்டி போன ரோடு. அந்த வெளில பஸ்லாம் இருக்குது. உள்ளே ஓடிடுவோம். டிக்கெட் கேட்காம திரும்ப. அப்புறமா டிக்கெட் நம்ம இருக்குல்லடா, நம்ம திருட்டு
திருடங்க மாதிரியே பேசுறது. இப்போ எங்கிட்ட தான் போகணும். வந்த வழியாவே திரும்ப போகணுமா? அவ்வளோதான். ஐயோ தடிக்கு விழுந்துடாத ராஜன், நான் பார்த்து என்னால் முடியலை. என்னால் சுற்றி பெட்டி பெட்டியாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது இந்த சென்னை எக்மோர் அங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரெயின் இருக்கும், அந்த ட்ரெயின் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் இதுவே வந்து ஓல்டு ரயில்வேஸ், ஓல்டு இன்ஜின்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எப்படி வெத்து வெட்டு ஃபுல்லாக ஒன்று வந்து வச்சுருக்காடா வெத்து வெத்து வெட்டு வெத்து வெட்டு காசை கிட்டாங்க, அவ்வளோதான். ஓல்டு இஸ் கோல்டு கிடையாதுடா போல, வெத்து வெட்டு காசை கிட்டாங்க. பாம்பன் பாலம், பாம்பன் பாலம் கிடையாதுடா அது. தண்ணிக்கு மேலே அது பாம்பன் பாலம், அது கடலுக்கு மேலே இருக்கணும்டா. ஸ்விம்மிங் பூல் மேலே போனாலே இங்கே வந்தா வச்சுக்கோண்டா போல, லவ்வர்ஸ் பார்க் மாதிரி என்ஜாய் பண்ணலாம். எல்லாருக்கும் நாங்கள் கேரளா போனோம், அங்கேயும் லவ்வர்ஸ் பார்க்கு, இங்கே வந்தால் லவ்வர்ஸ் பார்க்கு. ஆனால் எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் கல்யாணம் பண்ண உடனே நான் தூட்டுருவேன் கண்டிப்பாக. இவன் கூட மனுஷருப்பானா இதில் விட்டுருவா? ஏய் சும்மா $500 கட்ட முடியாது. ஏய் இல்லை பாட்டு வரேன்டா போயிட்டு. வேணாண்டா வாடா, இந்த கோகோக்குள்ள பார்த்துறேன்டா. வாடா இதில் வரலடா. வாடா வாடா. இங்கே பார்த்தா இன்ஜின் எப்படி தெரியும் பாட்டு வரேன். அப்படியே மெக்கானிக் இன்ஜினியர் போய் பிடிங்கிருவேன். ஏய் இந்த வீல் சுற்றுறது காரணம் யாரு? நாங்கள் தான். நீ வேற உன்னையெல்லாம் வீட்டில் கண்டுபிடிச்சு சொன்னா நீலாம் கட்டமா இல்லை, வேற ஏதாவது கோணத்தில் கண்டுபிடிச்சி வச்சிருப்பேன். இப்போ நம்ம எங்கே பார்த்துட்டு போவோம்? ஒரு அப்பா அதை பாருப்பா மேப்பில் யூஆர் ஹியர்னு போட்டிருப்பாங்களே, எங்கே போட்டிருக்காங்க பாரு. வேறு ஏறுன்னு மேப்பை பார்க்குற நீ, எங்கே போட்டிருக்காங்க பாரு. யூஆர் ஹியர்னு போட்டிருப்பாங்கடா. எப்படி போட்டிருக்காங்க? அந்த இருக்குடா, இந்த போட்டிருக்காங்க வேறு, அந்த இருக்குடா, அந்த இருக்குடா, அந்த இருக்குன்னு போடுறியே. 206 இருக்கும். இப்போ மியூசிக் ஃபங்க்ஷன் வர போகிறோம், நம்ம வெளியே வர போகிறோம்டா, அவ்வளோதான்டா. இதுலேருந்து நம்ம வெளியே வர போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. வாங்க வாங்க கமான் லெட்ஸ் கோ. ஜாய் ட்ரெயின் இங்கே கிளம்புது. இங்கேருந்து அப்படியே வந்து இப்படி சுற்றி இப்படி வந்து நமக்கு இது பாட்டிடுது, அவ்வளோவா முடிஞ்சு. இதுதான் ரயில் மியூசியம். அதே இப்போ நம்மளே ட்ரெயின் தான்டா ராஜன், இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்கு, நமக்காக கேட்டு போட்டுருப்பாங்க. இங்கே இந்த இது அந்த ட்ரெயினில் இப்படி போகிறதுக்கான ஜங்ஷன்டா இது. எப்படின்னா வந்து நம்ம இப்போ கார் பைக்கு நம்ம நடந்து போகக்கூடாது, பாசாரிகள் நடந்து போகக்கூடாது சொல்லிட்டு நம்ம இப்போ காரு இப்போ இங்கே ட்ரெயின் போகும்போது க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஓஹோ, டிரைவரே இறங்கி ஜாய் ட்ரெயின்லேருந்து டிரைவரே இறங்கி 2 பக்கமும் இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெயினை கொண்டு போய் ட்ரெயின் கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப கொண்டு திறந்து விட்டுருவோம். இதுதான் ஜாய் ட்ரெயினோட நிலைமை, இன்னையோட நிலைமை. இன்றைய வரைக்கும் அதே நிலைமை. வேர்த்து ஊற்றுது, அம்மா செம்ம வெயிலுங்க. ஆனால் 5 மணி 5 இத்துடன் நாங்கள் என்னன்னு சொல்லி இந்த கன்ஃபார்மாக நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இதோட முடிஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எங்களை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆள் மாதிரி ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். இதுமாதிரி கேமராவை என்னால் பிடிக்கவும் முடியல. அது நான் இங்கிட்டு கையை மாற்றி பிடிக்க முடியல. பாருங்க குளிச்சுட்டோம் இங்கே. ஓகே கைஸ், நாங்கள் உங்களை வந்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாட்டா. ஆமாம், நம்மளை இன்ஜினியர் சொல்லிக்கிறோம் மேடம். நம்ம ஆக்சுவலாக படித்தது டிப்ளமோ தான் படிச்சிருக்கோம். நம்ம டிப்ளமோ இன்ஜினியர் கிடையாது. ஆமாடா, டிப்ளமோ இன்ஜினியர்ஸ்டா. நான் படித்தது வெறும் டிப்ளமோ, அவ்வளோதான். டிசிஇடா, டிப்ளமோ சிவில் இன்ஜினியர். சார் உனக்கு வந்து டிஎம் மட்டும்தான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடையாது. கட் பண்ணிட்டா போதும்டா, அது மேலே முடியாதுடா என்னால். அதுங்களா ட்ரெயினில் பாருங்க, இவன் விடவே மாட்டான். நீ எனக்கு அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இது கட் பண்ணிட்டே இல்லை போல கல்லோட்டு எரியும். ட்ரெயினில் பாருங்க, பழைய காலத்து ட்ரெயின். கட் பண்ணிட்டே கல்லோட்டு எரியுவான்னு கேட்டேன். அற்புதமாக இருக்கும். கல்லோட்டு எரிஞ்சிருவேன்டா. அவனுக்கு குறிப்பாக தெரியாது. ஐ நோ.